வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் அடிக்கடி செய்திகள்ல பார்க்குற ஆனா பலருக்கும் முழுசா புரியாத ஒரு சூடான டாபிக்க பத்தி தான் பேச போறோம். டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு ஏன் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வருது? இதுக்கு பின்னால இருக்கிற நிஜமான காரணம் என்ன? கட்டுக்கதை என்னன்னு இந்த விளக்க தொகுப்புல ரொம்ப டீப்பா ஆனா சிம்பிளா அலச போறோம். தயாரா? ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவோம். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ ஒரு டாலரோட மதிப்பு சுமார் ரூ. 3.30 தான். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ரூ. 93 கொடுத்தாதான் ஒரு டாலரே கிடைக்கும். கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி நடந்துச்சு? சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ரூபாயோட கடுமையான வீழ்ச்சி, டாலர் ஆதிக்கத்தோட வரலாறு, ரூபாய் ஏன் பலவீனமாகுது, அதனால நமக்கு என்ன பாதிப்பு, அப்புறம் ரொம்ப முக்கியமா அந்த ரூபாய் = $1 அப்படிங்கிற மாபெரும் கட்டுக்கதை, இதையெல்லாம் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல ரூபாயோட இந்த கடுமையான வீழ்ச்சியை பத்தி பார்ப்போம். நியூஸ் பேப்பர் திறந்தாலே ரூபாயின் மதிப்பு சரிவு அப்படிங்கிற செய்தியை நம்ம அடிக்கடி பார்க்கறோம்ல. இது ஏன் நடக்குதுன்னு புரியணும்னா, உலக வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். தெரியுமா? உலகளாவிய பரிவர்த்தனைகள்ல சுமார் 90% அமெரிக்க டாலர்கள்ல தான் நடக்குது. அதாவது சவுதி அரேபியால இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதா இருந்தாலும் சரி, சர்வதேச நாணய நிதியத்துக்கு பணம் செலுத்துறதா இருந்தாலும் சரி, எல்லாமே டாலர்ல தான். சுருக்கமா சொல்லணும்னா உலக வர்த்தகத்தோட அச்சாணியே டாலர் தான். சரி, இந்த டாலர் ஆதிக்கம் எப்படி வந்துச்சு? அதோட வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். உங்களுக்கு எப்பவாச்சும் தோணிருக்கா, உலகமே ஏன் ஒரு குறிப்பிட்ட நாட்டோட கரன்சியை மட்டும் வச்சு வியாபாரம் பண்ணணும்னு? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. முற்காலத்துல காகித பணத்துக்குன்னு தனியா எந்த மதிப்பும் கிடையாது. அது அரசாங்கத்துக்கிட்ட பாதுகாப்பா இருக்கிற தங்கத்துக்கான ஒரு ரசீது மாதிரி தான். இத கோல்டு ஸ்டாண்டர்ட், அதாவது தங்க திட்டம்னு சொல்லுவாங்க. உங்க கையில இருக்கிற காகித பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு இணையான தங்கத்தை நீங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இதுதான் அப்போதைய சிஸ்டம். ஆனா உலக போர்கள் வந்தப்போ மொத்த நிலைமையும் தலைகீழா மாறிடுச்சு. போர் செலவுகளுக்காக ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, அளவுக்கு அதிகமா பணத்தை அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த தங்க திட்டத்தையே கைவிட வேண்டியதா போச்சு. ஆனா அமெரிக்கா அங்கதான் அவங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா செயல்பட்டாங்க. மத்த நாடுகளுக்கு ஆயுதங்களை வித்து அதுக்கு பதிலா தங்கத்தை வாங்கினாங்க. இதோட விளைவு 1947ல பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற மொத்த தங்கத்துல 65% அமெரிக்கா கைக்கே போயிடுச்சு. அப்புறம் 1944ல பிரெட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்துச்சு. இதுல என்ன முடிவு பண்ணாங்கன்னா, எல்லா நாடுகளும் அவங்க கரன்சியை டாலரோட இணைக்க சம்மதிச்சாங்க. ஏன்னா அப்போ டாலர் தங்கத்தோட இணைக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1971ல அமெரிக்க அதிபர் நிக்சன் டாலரை தங்கத்துல இருந்து பிரிச்சிட்டார். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த மிதக்கும் மாற்று விகித முறை. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 2.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள்ல பாதிக்கும் மேலான பணம் அமெரிக்காக்கு வெளியே தான் புழக்கத்துல இருக்கு. இதுல இருந்தே டாலரோட அசைக்க முடியாத பவர் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்ப திரும்பவும் நம்ம இந்தியாவுக்கே வருவோம். நம்ம ரூபாய் ஏன் தொடர்ந்து பலவீனமடையுது? நம்ம பொருளாதார அமைப்புல ரூபாயோட வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதுதான் கச்சா எண்ணெய். இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில 80% நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்றோம். நம்மளால 20% மட்டும் தான் உள்நாட்டுல உற்பத்தி செய்ய முடியுது. இந்த 80% எண்ணெய்க்கான முழு பணத்தையும் நம்ம டாலர்கள்ல தான் கொடுத்தாகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ உலகத்துல நடக்கிற போர்கள், புவிசார் அரசியல் பதற்றங்கள், இதனால கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $70 இருந்து $100 திடீர்னு ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியா அதே அளவு எண்ணெயை வாங்க ரொம்ப அதிகமான டாலர்களை செலவழிக்க வேண்டியிருக்கும். இதனால மார்க்கெட்ல டாலருக்கான டிமாண்ட் எக்கச்சக்கமா அதிகமாகி நம்ம ரூபாயோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா சரிஞ்சிருது. சிம்பிள் லாஜிக். இது மட்டும் இல்ல, உலக அளவுல ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போதோ இல்ல அமெரிக்கால வட்டி விகிதங்களை ஏத்தும் போதோ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க? உடனே உஷாராகி இந்திய பங்குச்சந்தையில போட்ட முதலீடுகளை எல்லாம் வித்துட்டு பணத்தை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துவாங்க. அவங்க இந்திய ரூபாயை வித்துட்டு டாலர்களை வாங்குறதால திரும்பவும் டாலரோட தேவை பல மடங்கு அதிகரிச்சு ரூபாயோட மதிப்பு அதல பாதாளத்துக்கு போகுது. சரி, இப்படி ரூபாய் பலவீனமாகறதால நிஜத்துல என்ன தாக்கம் ஏற்படுது? ரூபாய் மதிப்பிழக்கிறது முழுக்க முழுக்க ஒரு கெட்ட விஷயமா? கொஞ்சம் முரண்பாடா தோணலாம். ஆனா இதுல ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரூபாய் மதிப்பிழக்கும் போது நம்ம இறக்குமதி செய்யற எண்ணெய், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட விலை அதிகமாகுது. பெட்ரோல் விலை ஏறதால பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் வருது. வெளிநாடுகள்ல நம்ம காசு மதிப்பும் குறையுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம இந்திய பொருட்கள் வெளிநாட்டவர்களுக்கு ரொம்ப மலிவா கிடைக்கும். இதனால நம்ம ஊர் ஏற்றுமதி பயங்கரமா அதிகரிக்கும். உள்நாட்டு உற்பத்தியும் உள்ளூர் வேலை வாய்ப்புகளும் பெருகும். இந்தியாவுக்கு வர வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இது லாபம். சீனா, ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம் அவங்க ஏற்றுமதி அதிகரிக்கணுங்கிறதுக்காகவே வேணும்னே அவங்க நாணய மதிப்பை குறைச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அப்படியே விட்டா ரூபாய் மதிப்பு பாதாளத்துக்கு போயிருமேன்னு ஒரு கேள்வி வரும். அங்கதான் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா களத்துல இறங்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பிரம்மாண்டமான $700 பில்லியன் இருப்பு நிதியை வச்சு மார்க்கெட்ல டாலர் டிமாண்ட் அதிகமாகும் போது ஆர்பிஐ அவங்க கிட்ட இருக்கிற டாலர்களை வித்து செயற்கையா விநியோகத்தை அதிகரிப்பாங்க. இது போக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க உள்ளூர் வட்டி விகிதங்களையும் உயர்த்துவாங்க. ஆனா என்னதான் ஆர்பிஐ முயற்சி பண்ணாலும் சர்வதேச அரசியல் புயல்களை அவங்களால முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? அப்போ ரூபாயை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நிரந்தரமான தீர்வு தான் என்ன? இது அரசாங்க கையில மட்டும் இல்ல, நம்ம கையிலயும் இருக்கு. நாம எல்லாரும் உள்நாட்டுல தயாரான பொருட்களை அதிகமா வாங்கணும். ஐடி, ஃபார்மா, ஃப்ரீலான்ஸ் சேவைகள் மூலமா நம்ம ஏற்றுமதியை இன்னும் அதிகப்படுத்தணும். ரொம்ப முக்கியமா பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்க நாம சூரிய சக்தி மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறணும். சர்வதேச சுற்றுலாவையும் மேம்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் டாலரை நாம சார்ந்திருக்கிறத அடிப்படையில இருந்தே குறைக்கும். இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ரூபாய் கட்டுக்கதை. ஒருவேளை நாளைக்கு காலையில நம்ம கண் முழிக்கும் போது $1 $1 மாறிட்டா என்ன நடக்கும்? அடடா சூப்பரா இருக்குமே, நம்ம எல்லாரும் ஒரே நைட்ல பணக்காரங்க ஆயிடுவோமே, இந்தியா உடனே ஒரு வல்லரசு ஆயிடுமேன்னு பலரும் நினைப்பாங்க. ஆனா நிஜமாவே இப்படி நடக்குமா? இந்த சிந்தனை பரிசோதனையை கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். இன்னைக்கு இந்தியால ஒரு $10,000 மதிப்புள்ள பொருளை வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தர் வாங்கணும்னா அவர் சுமார் $106 கொடுத்தா போதும். ஆனா $1 = $1 ஆயிடுச்சுன்னா அதே பொருளை வாங்க அவர் $10,000 கொடுக்கணும். சாதாரணமா யோசிச்சு பாருங்க, இது அந்த வெளிநாட்டு வாங்குபவர்களுக்கு எவ்வளவு பெரிய பேரடி. இதனால என்ன நடக்கும்? ஒரு பயங்கரமான செயின் ரியாக்ஷன் நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க. 1, இந்திய பொருட்கள் ரொம்ப விலை அதிகமாயிடுச்சுன்னு வெளிநாட்டவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்குறதையே நிப்பாட்டிடுவாங்க. 2, நம்மளோட முக்கிய ஏற்றுமதி துறைகளான ஐடி, மருந்து உற்பத்தி, ஜவுளித்துறை எல்லாம் அதல பாதாளத்துக்கு போயிடும். 3, வெளிநாட்டு ஆடம்பர பொருட்கள் நமக்கு ரொம்ப மலிவா கிடைக்கிறதால எல்லாரும் அதையே வாங்க ஆரம்பிப்போம். 4, இதனால உள்ளூர் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் வேலையை இழந்து பொருளாதாரம் மிகப்பெரிய மந்தநிலைக்கு போயிடும். சோ வளரும் ஒரு நாட்டுக்கு $1 = $1 அப்படிங்கிற மாற்று விகிதம் ஒருபோதும் நல்லது கிடையாது அப்படிங்கிற கட்டுக்கதை இப்போ உங்களுக்கு சுக்குநூறா உடைஞ்சிருக்கும்.
சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா ஒரு வலிவான பொருளாதாரம் தான் நிலையான நாணயத்தை உருவாக்குமே தவிர நாணயம் பொருளாதாரத்தை உருவாக்காது. அதாவது ஒரு நாட்டோட உண்மையான பொருளாதார பலங்கிறது எதுல இருக்கு? மக்களோட வருமானம் அதிகமாகணும், நம்மளோட உற்பத்தி திறன் பெருகணும், தொடர்ந்து பல புதிய தொழில்நுட்பங்களை நம்ம கண்டுபிடிக்கணும், அப்புறம் பணவீக்கம் எப்பவும் குறைவா இருக்கணும். இந்த அடிப்படைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் உண்மையான பொருளாதார வலிமை கிடைக்கும், ரூபாயும் தானாகவே ஸ்ட்ராங் ஆகும். அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட மாற்று விகிதை என்ன பிடிச்சிட்டு தொங்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால ஃபைனலா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். வெறும் மாற்று விகித எண்களை பார்த்து பயப்படுறதை விட்டுட்டு உண்மையான பொருளாதார வலிமையும் நிலைத்தன்மையும் உருவாக்குறதுல நாம இன்னும் அதிக கவனம் செலுத்தணும் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா ஆழமா யோசிச்சு பாருங்க. நானே எங்களோட உலகத்தை எளிமையா விளக்கின இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சிறப்பான அலசலோட மீண்டும் சந்திப்போம்.